மாக்காப்பா பாத்தீங்கன்னா மாக்காப்பா ஆனந்த் என்ன நபர் குடிபோதையில இரும்பு ராடால என் காலில் அடிச்சு ரத்த காயமாயிருக்கு. குக்வித் கோமாளி வந்த உடனே புகழுக்கு பொறாமையாயிடுச்சு. காலையில இருந்தே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா. அப்படி கானா வினோத் சொல்லவே தேவையில்ல, நல்லா தெரிஞ்சுக்காங்க. கானா வினோத் ஒரு நல்ல நபரே கிடையாது. ஓகேங்களா, தேவையில்லாம எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி சண்டை போட்டு அவங்களை கெட்டவராங்கிறது அவங்களோட வேலை. எண்ணத்தை பத்தி குடும்பத்தை பத்தி ரொம்ப தரைக்கிறவாங்க. அந்த வார்த்தையை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. என்னை பத்தி திட்டலாம், என்னை பத்தி தோல் பண்ணலாம், என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி ரொம்ப அசிங்கமா கானா வினோத் பேசினாரு. மாக்காப்பா எப்பயுமே ஷூட்டிங்ல மது போதையும் தான் இருப்பாரு. மாக்காப்பா மது போதையில என்ன பண்றோம் தெரியாம பிரச்சனையை விலக்கி விடாம ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணாம கீழே இருக்கிற இரும்பு ராடால என்னை தாக்கி எனக்கு காலில் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. பிக் பாஸ் மூலமா பிரபலமான திவாகர் குக்கு வித் கோமாளி ஷோக்கு போயிருக்காரு. அப்போ மாக்காப்பா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத்னு எல்லாருமே என்ன மோசமான வார்த்தையால திட்டிருக்காங்க, அதோட காயப்படுத்திருக்காங்கன்னு எமோஷனலா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. குக்கு வித் கோமாளி சீசன் 7 ரீசெண்டா தான் ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் இருந்த சீசனை விட இந்த சீசன்ல ரியல் கப்பலே குக்கா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடுவரா ரோஜாவும் கலந்திருக்காங்க. அதோட இது வரைக்கும் தொகுப்பாளரா இருந்த ரக்ஷனுக்கு பதிலா மாக்காப்பா ஆனந்த் அண்ட் ஜோயா இவங்க தான் தொகுத்து வாங்கிட்டு வராங்க. இப்படி இருக்க சொல்லதான் குக்கு வித் கோமாளி ஷோக்கு திவாகர் போயிருக்காரு. இது தொடர்ந்துதான் அங்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது எப்பவுமே கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆகவே ஆகாது. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டுதான் இருக்கும். இப்படி இருக்க சொல்லதான் கானா வினோத்தும் புகழும் திவாகரை திட்டியதாகவும், அதோட மாக்காப்பா ஆனந்த் எப்போதுமே ஷூட்டிங்ல குடிபோதையில் தான் இருப்பாரு. அப்படி இருக்கும் போது இவங்க 3 பேருமே என்கிட்ட ரொம்பவே அநாகரிகமா நடந்துகிட்டதாகவும், இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு ரொம்பவே ஆக்ரோஷமா ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அப்பா பாத்தீங்கன்னா மாக்காப்பா ஆனந்த் என்ன நபர் குடிபோதையில இரும்பு ராடால என் காலில் அடிச்சு ரத்த காயமாயிருக்கு. இதன் காரணமா EVP பிலிம் சிட்டி பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன் நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா T6 நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். கோமாளி வந்த உடனே புகழுக்கு பொறாமையாயிடுச்சு. காலையில இருந்தே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் இருந்தா. அப்படி கானா வினோத் சொல்லவே தேவையில்ல, நல்லா தெரிஞ்சுக்காங்க. கானா வினோத் ஒரு நல்ல நபரே கிடையாது. ஓகேங்களா, தேவையில்லாம எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி சண்டை போட்டு அவங்களை கெட்டவராங்கிறது அவங்களோட வேலை. எண்ணத்தை பத்தி குடும்பத்தை பத்தி ரொம்ப தரைக்கிறவாங்க. அந்த வார்த்தையை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. என்னை பத்தி திட்டலாம், என்னை பத்தி தோல் பண்ணலாம், என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி ரொம்ப அசிங்கமா கானா வினோத் பேசினாரு. அதுக்கு நான் திருப்பி கானா வினோத்தை எதிர்த்து கேட்டதுக்கு புகழும் கானா வினோத்தை சேர்ந்து என்னை அடிச்சு, ஓகேங்களா, புகழ் கூட பாத்தீங்கன்னா கூடவே ஒரு ஆள் வச்சிருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்குனாங்க. நான் ஒரு படிச்ச மருத்துவரை என்ன பண்ண முடியும்? என்னை தாக்குறப்ப அதை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அது போக பாத்தீங்கன்னா மாக்காப்பா எப்பயுமே ஷூட்டிங்ல மது போதையும் தான் இருப்பாரு. மாக்காப்பா மது போதையில என்ன பண்றோம் தெரியாம பிரச்சனையை விலக்கி விடாம ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணாம கீழே இருக்கிற இரும்பு ராடால என்னை தாக்கி எனக்கு காலில் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதை பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்கேன். அந்த நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்திலேயே நான் புகார் அளிச்சிருக்கேன். கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா இவங்க மேல அன்சார் அப்படின்ற நபரும், அன்சார், கானா வினோத், அன்சார் இவங்க மேல கண்டிப்பா புகழ் அப்புறம் மாக்காப்பா ஆனந்த் இவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி CSR காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு வளர்ந்து வந்துடக்கூடாதுப்பா. இப்பதாங்க பிக் பாஸ் முன்னாடி 5 படம் நடிச்சிட்டேன். பிக் பாஸ் போயிட்டு எங்க குக்வித் கோமாளியும் நானும் வந்துருவேன் அப்படின்ற பொறாமையில புகழ் ஆக்சுவலி புகழ் பாத்தீங்கன்னா குரேசி இந்த மாதிரி நபர்களெல்லாம் குக்வித் கோமாளியில வராம போனதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். ஓகேங்களா, யாராவது ஒரு ஆள் குக்வித் கோமாளி வந்துட்டாலே அவங்க வயிற்றுச்சல காலையில இருந்து அவங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சுங்க. ஏன்னா நான் ப்ரோமோ கண்டென்ட், TRP கண்டென்ட் உள்ள போயுமே நல்லா தான் பண்ணேன் நான் குக்வித் கோமாளியில. நேற்று நடந்த ஷூட்டிங்ல இப்ப புகழ்னாலையும் கானவனத்தினாலையும் எனக்கு குக்வித் கோமாளியில கிடைச்ச வாய்ப்பு தட்டி போயிடுச்சு. இனிவே இரவேன் இருக்கான். எனக்கு பின்னாடி 8 கோடி மக்கள் இருக்காங்க. கண்டிப்பா தப்பு பண்ணவே அணிவிப்பான். புகழ்னாலையோ மாக்காப்பா. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.